பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்ன போன பிடிக்கிற மாதிரி பாத்துங்கடா. டேய் நாராயணன் எங்க வரானே எங்கறான். அவன் ஏமாத்திட்டு போய்ட்டாங்க. தப்பு தோட விட்டாரா? விடக்கூடாது. பொறா பாடி நச்சையா சொல்லிட்டான். சத்யோ சிவோ சுந்தரம் சரவணன் திருப்புகை மந்திரம் அழகை முருகனிடம் ஆசை வைத்தீ ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் உயிர் வளர்த்தே அவள் அருளை பெறுவதற்கு அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன்.
முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். சிவபெருமனுக்கு மனைவியாக பார்வதி என்ற பெயருடன் இருக்கிறேன். ஏன் வந்தி? எதற்காக வந்தி? என் சுவாமி இடத்தில் இடது பாகத்துக்காக கோவித்துக் கொண்டு வந்து விட்டேன். இடது பாகம் எனக்கு தரவில்லை என்று அவர் மீது கோபமா வந்து விட்டேன். சுவாமி, என் மீது இருக்க கட்ட மாட்டாயா? ஆண்டவா, எப்பொழுது வரப்போகிறா? எப்பொழுது எனக்கு அருள் தரப்போகிறா? எப்பொழுது உன் இடது பாகத்தில் எனக்கு இடம் தரப்போகிறார்? சுவாமி, உன்னை ஏன் நினைத்து வணங்குகிறேன்? வரமாட்டாயா? என் குறையை நீ தீர்த்து வைக்க மாட்டாயா? ஆண்டவா, நமச்சு வாழு வாழ்கே, நாதந்தாள் வாழ்கே. வாழ்கே நாதந்தாள் வாழ்கே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தாள் வாழ்கே கோகழியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்கே ஆதி எந்தும் இல்லா அருள் பெரும் ஜோதி ஆதியந்தும் இல்லா அருள் பெருஞ்சோதியே ஆண்டவனே அருள்வாய். ஆதியந்தும் இல்லா அருள் பெரும் ஜோதி ஆண்டவனே அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வாய். ஆதியந்தும் இல்லா அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அதோ யாதோ ஒரு பெண்மணி தபத்தில் இருக்கிறாள். அதானே பார்ப்போம். நாங்கள் தான் ஆம்பளைங்கள். ஆம்பளை தான் நம்பா. ஆம்பளை தான் நம்பா. அப்ப நம்ம பொம்பளை ஆமா. ஆம்பளை தானே. ஆண்கள் என்று தெரியாத கண்கள். அட நான் யாரே? என் நாட்டை சேர்ந்தவன் அவன் கேட்டு வா. காவல்காரன் நாயன். வந்திருப்பது யார் தெரியுமா? தெரியவில்லையே. மல்லிகாபுரி கோட்டையை ஆளக்கூடிய வீரபாலன். வீரபாலன். எங்களை யார் என்று கேட்கிறாய்? நீ யார்? ஐயா, என்ன யார் என்று தெரியவில்லையே உனக்கு? சொன்னாதான் தெரியும்.
சத்தியா? சக்தி ஆ. என் சுவாமி இடத்தில் இடது பாகத்துக்காக சண்டை போடு இடது பாக தரவில்லை என்று கோவித்து வந்து விட்டேன். நான் தான் சக்தி. எந்த சக்தி? எந்த சக்தின்னு புரியவில்லையா? ஆ. எத்தனையோ அவதாரம் எத்தனையோ பேரு. முக்கன் படித்த பரமன் இருக்கிறானே அவன் மனைவியா? ஆமா. ஆஹா. யாராவா அச்சடா 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 அச்சடா. ஐயா, அந்த முக்கன் படைத்த பரமன் இருக்கிறானே சிவபெருமான், சிவன் அவன் மனைவி சக்தி. அப்படி என்றால் ஆ. நாம் தேடி வந்த வைகுந்த வாசனின் தங்கை. ஆமா. ஒரு நேரத்தில் தன் மானத்தை காப்பாற்ற வேண்டும் ஏய், என்று ஆளை silent. கொடுத்து அபயம் காத்தவன். இவள் அடித்தா ஆ. அவன் வருவான்ல. அதனே தங்கைக்கு ஒரு ஆபத்து என்றால் அண்ணன் வருவாயா? கொப்பை வெட்டுறது கோவிந்தா என்றால் ஆ. ஓடி வருவா. ஓடி வருவா. என் தந்தையை கொன்றவனே ஓடு, குமுறு. பழிக்கு பழி வாங்க வேண்டாம். ஏய், உனது அண்ணன் கண்ணன் கமலன் கண்ணன் ஓ. இங்க வர வேண்டும். கோவிந்தானே. ஐயா என்ன அண்ணனை நான் அழைக்க வேண்டுமா? ஆமா. அது என்னால இயலாது. ஏன் முடியாது? முடியாது. ஆடை கொடுக்க வந்தவனை அவமானத்தை தாங்கி நிற்க வேண்டாம். முடியாது. வர முடியாது. கூப்பிட. முடியாது. அழிக்காலமோ ஏனோ கர்வமா? வீண் கர்வம் ஏனோ யாருங்க? வீண் கர்வம் ஏனோ தனித்தவள் என்னையே நீ மனதில் நினைத்தா தனித்தவள் இணையே என்னையே நீ வர்றாத. ஆனவம் நீயே அகிலயோனியே ஆனவம் நீயே தனித்தவள் இணையே முன்னொரு தினமே சோமகை மனமே தினமே சோமகை எனவதை கொள்ளாதே இணைவதை செய்யாதே தனித்தவள் சரியாகுமா சரியாகுமா அது அறக்க பதறே உனக்கு அழிகலமா அழிந்து போக போகிறாயா? யாரு? எங்கிருந்து ஓடி வந்தா என்ன சித்திரவதை செய்கிறாய்? என்ன அண்ணனை அழைக்கிறாய்? என் அண்ணன் வந்தா உன் கதி அதே கதிதான். யாரு? அழிந்து போகுவா. சாபம் விடுறாயா? ஆமாண்டா. மத்தால் அடிபட்டு மாமியை பிண்டால் அழைத்தவன் கோபியார் குலப்பன் என்றாமல் ருசி பார்த்தவன் தாய்மாமன் கம்சன் தொடராதவன் கொன்ற நாடோடி நாயவன் எனக்காக பயந்து ஓடி வந்திருக்கிறான். பேரை சொல்லாதே. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு கண்கள்
வீணை தூங்கும் போது பாட முடியுமா? மனித வைத்த இறைவன் அதில் நினைவு வைத்தானே. வீணை தூங்கும் போது பாட முடியுமா? ஏண்டா என்ன காவல ஜாகிரதை. ஆமாங்க ஜாகிரதை தாங்க என்கர இங்கே தப்பித்து ஓடி விட்டான். என்ன பண்ண சொல்ற? அந்த வைகுந்த வாசலை அழைக்க வேண்டும், பழைய வாங்க வேண்டும் என்று நினைத்து ஓடி ஒளிந்தால் அவன் விடலாமா? அடாடே என் தம்பி கூப்பிடுறா. தம்பி தம்பி வைகுந்த வாசலை தேடி வந்தோம். பிறகு அந்த இடதுபாகத்தை அடைய வேண்டும் என்று உமா மகேஸ்வரன் கடமையாக தவம் செய்திருந்தார். அப்படியா? அவள் அடித்தால் வருவான் வைகுந்த வாசல் என்று பார்த்தேன். தங்கைக்கு ஒரு குறை என்றால் அண்ணன் ஓடி வருவானே. அடித்தேன், வரவில்லை அந்த கோவிந்தன். பிறகு ஆகையால் என் கண்முறவாக தப்பித்து சென்று விட்டான். அண்ணா, இந்த பாலவனத்தை தாண்டி எங்கு போயிருக்க முடியாது. போயிருக்க முடியாது. புறப்படுறா. கோயிலுக்கு சென்று நறுக்கிட்டு தங்கைக்கு ஒரு குறை என்ற வருவாயே, வந்து என் மானத்தை காப்பாற்ற மாட்டேயா ஆண்டவா? அடைக்கலம் என்னை கார கண்பாரா
அந்த பாவி சிவபாலனும் வீரபெருமாள் என்ன சித்திரவதை செய்கிறாரே அம்மா. வீரபாலன் சிவபாலன் ஆமாண்ணா. அந்த அரக்கர்கள் வந்தார்களா? வந்தார்களே. என்ன தேடி வந்தார்கள் வைகுந்தம். என்னென்ன சொல்றீங்க? என்னோடு சமர் செய்தார்கள். அப்படியா? அவரோடு சமர் செய்ய என்னால் முடியவே இல்லை அண்ணா. உண்மைதான். நீங்களே இப்படி சொல்லிவிட்டா என் நிலைமை என்ன ஆகுது? தோல்வியடைந்து வந்து விட்டேன். அண்ணா, என்னை யார் காப்பாற்றுவது? என்ன அப்படி சொல்றீங்க? நான் இருக்கிறேன் அம்மா, வருத்தப்பட வேண்டாம். ஆமாம், அந்த அரக்கர்களை அழிக்கவே முடியாது. அப்படியா? ஏனென்றால் அப்பேற்பட்ட வரத்தை பெற்றவர்கள் அடப்பாவி அரக்கணங்களே, அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்கள் என்ன உபயம்? அப்படியா வெட்டினா? அப்படியா? அப்படி செய்து புறப்படி. எவ்வளவு தூரம் சுற்றி வருகிறோம்? அந்த சக்தியாகப்பட்டவள் நம் வெளியிலே எங்கே சென்றாலும் விடக்கூடாது. புறப்படி. இந்த பாலவனத்தின் வழியாக அந்த சக்தியை தேடிக்கொண்டு வருகிற நேரத்தில் இந்த வேப்ப மரம் கிடையாது. அதிசயமாக விசித்திரமாக இருக்கிறது. வறண்ட பாலைவனத்திலே எந்த ஒரு மரமும் கிடையாது. இந்த வழியாகத்தான் நாம் இருவரும் சக்தியை தேடிக்கொண்டு சென்றோம். ஆனால் புதியதாக துளிவிட்டு இருக்கும் இந்த வேப்ப மரம் என்னவென்று பார்க்க வேண்டும். ஆகையால் ஒரு இதழை கிள்றா. ஆகட்டும் அண்ணா, கிள்றா. வேப்ப மரத்தின் இதழை கிள்ளினால் அதில் பால் தான் சுரக்கும். ஆனால் இந்த வேப்ப மரத்தின் இதழை கிள்ளியுடனே இதில் உதிர்வாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. வேப்ப மரம் என்றால் பால் தான் சொரியும். ஆனால் இதிலிருந்து ரத்தம் வருகிறது என்றால் விசித்திரமாக உள்ளது. விசித்திரமான வேம்பு. அப்படி என்றால் அடியோடு வெட்டி எறிய வேண்டும். அப்படியா? தேடி வந்து சக்தி அடைந்தெடுத்தோம். வைகுந்த வாசன் வருவான் எதிர்பார்த்து சொர்க்க வரும் தருணத்திலே வறண்ட பாலைவனம். அந்த வறண்ட பாலைவனத்திலே
மரமாக இருக்கிறது என்று ஏய் வேப்ப மரத்தை ஆ. என் தம்பி கரத்தில் உள்ள வாழ்நாள் வெட்டி எறிந்தான். எரிந்தார் வெட்டி எறிந்த போது அதிலிருந்து என்ன வரணும்? என்ன வரணும்? பால் வரணும். சூப்பரா ஏய், வேப்ப மரத்திலிருந்து அவன் எங்க போய் எடுத்துக்கலாம் பால் தான் சொரியும் என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க. ஆனால் வேப்ப மரமாக இருந்ததில் உதிரம் வருகிறது விசித்திரமாக நினைத்து ஏய் கரத்துல வாழ்நாள் வெட்டியிருந்தேன். ஆமா. வெட்டி எறிந்து வேப்ப மரமானது கீழே விழுந்தவுடனே ஏய் அகோரமான ரூபம், கோழி முட்டை கண்கள், வாடாரி பற்கள், காதிலே குண்டலம், சிரத்திலே மணிமகுடம், பாதத்திலே தண்டை சண்டை கோலிஸ், இடைப்பிலே வேம்பு கிடையாது. ஆமா. அப்படிப்பட்ட இவள் ரூபத்தை பார்த்தாயா? கோலரூபமாக தோன்றும் மனிதரும் இல்லை மிருகமும் இல்லை தோன்று வேப்ப மரத்தை வெட்டி வீட்டுடன் அகோரமான ரூபமாக அடே வீரபாலா உன்னை அடிப்பேன் என்று கொக்கரித்து வந்திருக்கும் யாரு? என்னை பார்த்தா யார் என்று கேட்கின்றார்? சக்தியாக வந்தவளும் நானே, மரமாக நின்றவளும் நானே. அப்படி என்றால் மச்சான் மாயவன் ஏய் பாய் மூஞ்ச காமிச்சிரா கட்சில. சூப்பர் அண்ணா ஜூம் பண்ணிங்க. ஓகே டன். உரைத்த வார்த்தை பார்த்தாயா? உன்னை அழைப்பதற்கு வந்திருக்கின்றேன். ஏய், மியூசிக். மாயவன் தங்கை மகேஸ்வரி திரை சூழி ஆமாண்டா. சொல்ல வந்த காரி என்று உரைக்கிறார். நான் யார் தெரியுமா? ஏய், எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ யாராக இருந்தாலும் ஏய், அதி பலம் பெற்றவன் அல்ல, திரமுற்றவன். ஏய், கட்டாதுடா காது வலிக்குது. இவன் யாரு போ? யாரு? ஒட்டாந்தால் முழங்காலை பத்தி எழுதக்கூடிய பொட்ட பயப்படாத. வரம் பெற்றவன். சாக வரம். வேகா உடல். உலகம் உள்ளவரை மரணம் என்பதை என் வாழ்வில் கிடையாது. அதானே. ஆனால் பொட்ட சிரிக்கி. பெண்ணாக பிறந்து வந்திருக்கும் இவளை ஆயுதத்தால் கொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. பாவ ரத்தவன். அதானே என்னது? காட்டுக்கு ராஜா யாரு? பூனை குட்டி. சிங்கம் குட்டி. சிங்கம். சிங்கம் குட்டிகளா? சிங்கம். சிங்கம். கர்ஜனைக்குரியது. பாண்டாளன் பெருமையோடு வாழ வேண்டும். ஏய்
இறந்தாலும் பெருமையோடு இருக்க வேண்டும். பூமி போத்த மலருக்கு வாழ வேண்டும். வேறு பாலத்தில் யாரு பெரிய சூரகாசர்பா நல்லா ஆண்டாம்பா திடீர்னு செத்துட்டாம்பா. அவனுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு இடம், ஒரு பகுதி வச்சுட்டேன். நீ இனிமே உன்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நம்மள கொத்த குருநாதர் சாவ போயிருக்கிறாரு. என்ன பண்ற? எனக்கு சாவ பத்தி பேசுறேன். இல்ல தான் சொல்றேன். ஏய், காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கம் என்னுடைய ரூபத்தை மாற்றி மாற்றி வரம் பெற்ற வல்லமையா ஆமாமா சிங்கமாக ரூபம் எடுத்து ஆமா இவள் உடலை என் நகை கண்களால் கடித்து இவள் ரத்தத்தை ருசிப்பார்களோ விடாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா. ஆகையால் எப்படி அடி சிங்கமாக மாறுவே இப்போ சிங்கமாக மாறுவேன். எனக்கு வாகனமாக அமைய வேண்டும். அம்மா சொல். ஆணவத்தால் அறிவிழந்தேன் தாயி. தேவர் என்று பாராமல் அடித்தேன். பார்க்கடல் வாசல் என்று உணராமல் அவனை சமர் செய்தேன். பெண்ணா பிறந்த உன்னை கேவலமாக பேசிவிட்டேன் தாயி. இருந்தாலும் இந்த சிங்கமாக நான் அவதாரம் எடுத்து வரும் பொழுது என் மீது உமையவள் அமர்ந்தாயே, என் சக்திகள் அனைத்து உனக்கு சமர்ப்பணம் அம்மா. ஏய், இவனோட என் அண்ணன் பார்த்தனா வீரன் நினைச்சேன். வீரனாக இருப்பதனால்தான் வீரபாலன் என்று பெயரை சுட்டினார்கள். ஆனா அவன் போடா இவனுக்கு வாகனமாக அமர்ந்து கொண்டாரு. இவன் அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கிறான். வேப்ப மரமாக தோன்றியது எங்கள் ஜென்ம பகைவன் என்னுடைய தாயால் விலகக்கூடிய என்னுடைய தாய் தந்தை விலகக்கூடிய என்னுடைய தந்தை ஏன் பெரிய தந்தை இரணியாட்சதனை கொண்டார். அப்பொழுது அவனை அழிக்கும் விளக்காகி மரம் பெற்று அனுபவத்தோடு தேவர்களை மாற்றி வதைத்தோம். அப்பொழுது உலகால நாயகன் இந்த சக்தியை சாட்டை கொண்டு வேட்சாடினோம். அந்த நேரத்தில் பாலைவனத்தில் ஒரு அரியதொரு வேப்ப மரம் தோன்றியது. இரண்டாவது விசித்திரமாக இருக்கிறது, வேப்ப மரம் பாலைவனத்தில் தோன்றிருக்கிறது என்று ஒரு இலையை கிளியுடனே வேப்பத்தில் வரும், பால் வரும். ஆனால் உதிர்வாகப்பட்டு பிறக்கெடுத்து ஓடி வந்தது. அந்த நேரத்தில் அந்த வேப்ப மரத்தை வெட்டிய உடனே அகோரமா ரூபத்தோடு வந்திருக்கிறாள். யாராவா? என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறார். என் உருவத்தை நன்றாக ஒற்று வச்சுப்பார். கண்கள், கோடாரி பற்கள், காதிலே குண்டலம், இணைப்பிலே வேம்பி, காலிலே தன்னை கொடுத்து அடி மதம் யாராடி நெல்லு
சொல்ற வண்டி நம்ம சீக்கிரமா சொல்லலாம் பாடி நாத்து அடிச்சு போடும் டேய் என்ன பாடி என்ன வண்டி ஏங்க இப்ப நீ பெரிய ஆளுங்க அதனால இப்ப அம்மாவை தூக்கி வண்டியில உட்கார வச்சு பாருங்க டேய் ஊர்வலமா சாமியை தூக்கி ஊரா தேர்தல் சுத்தி கலறாங்க எதுக்குடா சொல்றாங்க என்னத்துக்கு சாமியை தூக்கி ஏரிக்கா கராசு இந்த கீழ் பாப்ப மாடியில கோவில என்ன தூக்கி உட்கார வைங்க இந்த ஊரே வெள்ளக்கடா இருந்தாலே அதுதான் சொல்றேன் மழை பொழியோ பொழியோ உனக்குன்னு ஒரு வண்டிக்குது உனக்குன்னு ஒரு வண்டிக்குது எனக்கு வண்டியா என்ன வண்டியா சொர்க்கரதம் ஆமா ஏன்டா டேய் ரேடியோலாம் வேணாம் அதெல்லாம் ரேடியோலாம் அதுலயே செட் பண்ணி வச்சிருப்போம் மெமரி கார்டு சொல்லுங்க பாட்டு போயினே நான் செத்தால போட்ட சொர்க்கரதா மாடையா வந்து மண்ணா டேய் போன் பண்ணா நான் வண்டிக்கு போன் பண்ணிட்டாங்களா ஆமா ரமேஷ் எங்க போட்டாரு அவரு என்னப்பா போன் பண்ணா போன் வந்துச்சா அப்போ வந்துக்கிட்டு போற என்ன பேச வண்டி சொல்லிட்டு வந்துட்டேனே சொல்லிட்டியா அடான்ஸ் கொடுத்து போன் ஏன்டா பண்றாரு டேய் நான் கொடுத்த சம்பளத்துல வாங்கின வேஷ்டி ஷர்ட் தானே இது என்னடா சேஞ்ச் பண்ண ரெக்கார்ட் நான் கொடுத்தேன் என்னாச்சியா முதல்ல இவ்வளவு சொல்றா இல்லையா ஏய் இருப்பா என்னாச்சுப்பா ஐயோ என்ன வம்பா போச்சே வழி தெரியாத நிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே டேய் ஏன்டா நீ என்ன காட்சி போயிட்டு என்னால போன் எடுத்துக்கலாம் ஹலோ 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 எங்க பாக்குறீங்க போன் பேசிக்கடா ஏய் வண்டி வழி தெரியாத நின்னுங்கறாங்க பழுதுப்பா சீ பின்னத்த வட்டா ஹலோ ஹலோ டேய் என்னடா மொத்தம் சமானமா இருக்குது டேய் யாரா அவன் இவரா அப்படி ஏய் இருடா ரைட் அதுக்கு பட்டு சேல் வாங்கடானா டச் சேல் வாங்கி வச்சுக்கலாம் ஹலோ வண்டி கேட்டது நானாங்க வண்டி எங்க வரணும் கீழ் பாப்பம்பாடி கீழ் பாப்பாம்படியா ஆமா ஆமா அப்படின்னா அது எந்த பக்கம் அது எந்த பக்கம் திருவம்பட்டு பக்கத்துலங்க எங்க இருங்க நீங்க நாங்க செஞ்சில வந்துக்கிறோம் டேய் பட்டின்னு சொல்றானே நீ வேற சுத்தி புடிச்சிக்கிற செஞ்சில வந்துக்கிறோம் சார் செஞ்சில வந்துக்கிறீங்களா ஆமா கூட்டு வந்து திரும்பிட்டீங்களா திரும்பிட்டுதான் சீக்கிரம் வாங்க பாடி வீய போகுது இன்னத்துக்கு பாடி வெளியிலையா விநாயகர் கோயிலாட வந்துருங்க சரி வந்துடுறா லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்க தான் அங்கிருந்து பார்த்தாவே தெரியும் பாடி பேச இவ்வளவு சிந்தாக்குதா பாடி மெலிசட்டா அங்கிட்டு கனமா இல்ல டயர்லாம் ஒண்ணா ஆகாதுப்பா பாடி மெலிசா தான் 5000 ரூபாய் சரி கொஞ்சம் பெருசா இருந்ததுனாக்கா 2500 டேய் ரேட்லாம் நீ பேசக்கூடாது ஓனரான்னு பேச ஓனரா டிரைவரா நீ டேய் நான் தான ஓனர் பொறுப்போக்கு டேய் போடாவா புறம்போக்கெல்லாம் சொல்லக்கூடாது டேய் நான் தான ஓனர் டேய் ஓனரா இருந்தா எனக்கு என்னடா சரியா நீ வாத்தல் போடுறா என்னடா நீ ஓனர் இருந்தா எனக்கு என்ன சரி என்ன? வந்துடுமா என்ன ஆமா வண்டி எதுல வந்துடுவா வண்டி வண்டி கிட்ட வந்து பாரு வா டேய் சொல்றான் உக்கால போய் டேய் அக்கா பாவம் அதான் உக்காப்பா டேய் அக்காலாம் சொல்லக்கூடாது ஐயோ என்ன சொல்றான் டேய் என்னடா ஓவரா பேசிக்கிற டேய் வாடா வேற மாதிரி ஆயிடு அப்புறம் டேய் அம்மா பாவம் டேய் அட பொறும்போகுல டேய் யார் பொறுப்பா டேய் வேஸ்ட்லேண்ட் டேய் நேரவெல்ல நீயே பேசிக்கிறா ஏன்னா நீயா பேசி ஆடா யாரா அவன் டிரைவர் கிட்ட போனுக்கு தான் ஓவரா பேசி ஞாபகம் கொடுக்குறேன் போன யார் டிரைவரா பேதி ஆகுது போது வாட்டர் கேனோட சுத்திக்கிறான்டா அவன் யாரா அவன் நான் வண்டிக்கு போன் பண்ணிக்கிறேன் எடுத்து பேசிக்கிறான் டேய் யாரா அவன் நான் சொர்க்கரதம் நானா செத்தானா போட்ட ஏங்க இப்ப திருவானந்தரம் முத்துப்பள்ளியில உட்கார வச்சு இஸ்திரி வருவாங்க சாமியே. ஆமா அது உட்காந்துபடியே வருது இடுப்பலி எடுத்துக்கும் ஆனா உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது என்ன சொல்ற சொர்க்கரத்துல நீ பட்டுக்கிட்டே வர ஹாயா ஆமாங்க செத்தானா போட்ட ஏய் கால் நீட்டிக்கிட்டு பத்துனே வந்தனா பாட்டு போட்டு விட்டாங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு வருவான் அப்படியே கேட்டுனே தூக்கிட்டு வரலாம் உன்ன கொல்லனா உன்ன டேய் மாரி தண்டு மாரி புத்து மாரி எத்தனையோ நாமதை மறைச்சவன் டேய் அவனான 1008 சிறப்புழு சேட்டா விலகி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பெயர் ஏர் மலரோட அழகான பரமக்குடி ஏர் பருவத்தில் ஆய்வாளர் காஞ்சிலே காமாட்சி மதுரை மீனாட்சி முத்துமாரி தண்டுமாரி புத்துமாரி என்று எத்தனையோ நாமதை விளைத்தவன் அப்படி பொழுது எப்படி காய்ச்சலிக்கிற பச்சை என்ன ஒரு ஆளவர்தான்
இந்த கடவுளா எப்பேற்பட்டவன்? கடவுளா கம்யூனிட்டி பசங்க. கம்யூனிட்டி பசங்க. ஆண்டவளா அயோக்கிய பசங்க. அயோக பசங்க. தேவர்களா அரங்கல பொம்மை பசங்க. இது அது விட்டியா லைன்ல? அப்படிங்கிறது என் அண்ணன் கோழை ஆகினால் அவன் போய் சிங்கமா உருவெடுத்து அவரை கழிச்சு குதிரம் சொல்லி போயிட்டு சிங்கமாக வாகனமாக வந்து கொண்டான். நான் அப்படி கிடையாது. நான் பெற்றவெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய மரத்தை பெற்றவன் நானே. இப்போது பார் விஷத்திலே கூடியது என்ன? பாம்பு. பாம்பு நாகம் என்று சொல்லக்கூடிய 5 சிரச்சோடை இப்போது பாம்பாக உருவெடுத்து இவனை கொண்டு வைக்கிறப்பா. எனக்கு குறையாக ஏற்றுக்கொள்கின்றேன். என்னடா சொன்னே அண்ணே கோழை நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? எங்க இருக்கிறா? எங்க அம்மாவை இந்த உலகெங்கும் சக்தி உமையவளை என் முதுமீது சார்ந்து அவளை தாங்கிக் கொண்டு நகரவளமாக இந்த சிம்ம வாகனத்தில் அம்மா வருவாடா. அந்த நான் செய்த பாவங்கள் தீர்வதற்கு எந்த உலகம் அடியும் வரை என் அம்மாவை சுமந்து கொண்டே நான் செல்வேன். ஆனா நீ எப்படி தெரியுமா? தம்பி யார் அவன்? அண்ணா டேய் வேறவா நான் சொல்றது கேள்றா. யார் தெரியுமா நீ? தோய் மாப்பிள்ள பாத்தியா? ஆமா, கல்யாணத்துக்கு தோய் மாப்பிள்ள இருப்பான். அவருக்கு என்ன வேலை? கொடை பிடிச்சுன்னு போற வேலை. நீ எங்களுக்கு தோய் மாப்பிள்ள புள்ளா கொடை. டேய் யார் அவன்? டேய் என்னடா அண்ணா, நீ அம்மாவை வந்து நகரவளம் செல்லும் பொழுது நீ சிம்மத்துல அதாவது உன் மேல அமர்ந்து அம்மா வருவா. ஆனா மழையோ காத்தோ அடிச்சா அம்மாவை பாதுகாப்போடு நான் தாண்டா கொடையானு தாங்கி பிடிப்பேன். எனக்கு தாண்டா பெருமை. அம்மாவை காப்பாத்துற பெருமை எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன். தம்பி நானும் அம்மாவை சுமந்து செல்கிறேன். பெற்ற தாய் என்று மதியாமல் அடித்தோம், பெரியோரை மதியாமல் அடித்தோம். ஆனால் அந்த பாவத்தை தீர்க்க சிம்மமாக அவதாரம் எடுத்து தாயை சுமக்கிறேன். நீயோ நிரந்தரம் 5 தலை நாகமாக இருக்கிறாய். அண்ணா இதுவே நம் அம்மைக்கு ஏற்கும் பணியாக சிங்க வாகன தேவியாக வரட்டும். வீரபாலனும் பாம்பாக குடையாக இந்த சிவபாலனும் அமர்ந்திருக்கூடிய காட்சி, இந்த அம்மன் அமர்ந்திருக்கிற காட்சி சிங்க வாகன தேவி.